Hi friends, flower pattern la neck design பார்க்க போறோம். வாங்க என்னென்ன work பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம். First வந்து நம்ம 3 லைன்ல chain stitch போட்டுருக்கோம் zariல. இப்போ next வந்து sugar beads கொடுத்து stitch பண்ணிட்டு இருக்கேன் friends. Sugar beads வந்து நம்ம single stitch பண்ணுங்க இல்லைனா double beads stitch பண்ணுங்க. Iron needle யூஸ் பண்றேன். Thread வந்து நம்ம swing thread தான் யூஸ் பண்ணி stitch பண்ணிட்டு இருக்கேன் friends. Preserve brand sugar bead யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் friends. இதே மாதிரியே நம்ம neck ஃபுல்லா கொடுத்து கம்ப்ளீட் பண்ணனும். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. Next வந்து glue apply பண்ணிருக்கேன் friends. apply பண்ண பிறகு piping rope வந்து வைக்கிறேன். அதுக்கு மேல நம்ம வந்து swing thread ஆல ஒரு தடவை stitch பண்ணிக்க போறோம். first எப்பவுமே ஸ்டார்டிங்ல வந்து அந்த thread பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதனால வந்து அங்க மட்டும் ஒரு 4-5 stitch எக்ஸ்ட்ராவா போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம எப்பவும் போல zigzag stitch போட வேண்டியதா friends. Just நம்ம glue எதுக்கு அப்ளை பண்றோம்னா அது மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் அப்ளை பண்ணிருக்கோம் फ्रेंड्स. நீங்க அது மேல ஸ்டிட்ச் பண்ணனும். இந்த பைப்பிங் ரோப் மேல glue அப்ளை பண்ணிட்டு ஒட்டிட்டோம் நீங்க அப்படியே வர்க் பண்ணாதீங்க. அது மேல அப்படியே லோடிங் பண்ணாதீங்க. நீங்க எப்பவுமே மேல ஒரு ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து லோடிங் பண்ண ஆரம்பிங்க. Next friends நம்ம red color silk thread எடுத்துர்க்கேன். double strands எடுத்துர்க்கேன் friends. needle வந்து number 14 needle யூஸ் பண்றேன். பாருங்க first startingல இருந்தே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி நான் லோட் பண்றேன்னு. நம்ம first சின்னதா cross-ஆ எடுத்து லோட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா gradually வந்து அந்த cross வந்து increase பண்றோம் length-ஐ. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நீட்டா ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சின்னதா ஆரம்பிங்க. நம்ம எப்பவுமே அந்த ஸ்டார்டிங்ல வந்து அந்த பிசுறுலாம் இருக்கும். அதெல்லாம் மறைஞ்சிரணும் நீட் ஃபினிஷிங் வேணும்னா ஃபர்ஸ்ட் சின்னதா கிராஸ் கொடுத்து லோட் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் லெங்த்தை. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டா ஃபினிஷிங் கிடைக்குது பாருங்க. அதே மாதிரி ஸ்டிட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது பிசுறு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எடுத்துட்டு திருப்பி நீட்டா போடுங்க. உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம இதில் லோடிங் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம கிராஸாக கொடுத்தோன்னா நம்மளுக்கு லுக் வந்து நல்லா கிராண்டாக கிடைக்கும். எம்போஸ்ட் எஃபெக்ட் நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி இப்போ போடுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் த்ரெட்டை எடுக்கிறோமா ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். ஷார்ட் ஸ்டிச் ஒன்று போடுறேன். ரிவர்ஸில் த்ரெட்டை கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச். திருப்பி ஒருக்கா சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்டிச் பண்ணுறோம் ஒரு ஷார்ட் ஸ்டிச். திருப்பி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச். இந்த ப்ராசஸ் தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி முடிச்சிருக்கேன்ட்டு. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். எவ்வளோ கிராஸாக கொண்டுட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி கிராஸாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பக்கத்திலே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீட்டாக கிடைக்கும். தெரியுதா லோடிங் எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு. நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த saree வந்து நல்லா வந்து இந்த லைட் க்ரீன் வந்து அது பார்டர் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலரு. நான் உங்களுக்கு பிக் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரியே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பேட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளவர் பேட்டர்ன். இப்போ இதை தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து கம்யூனிட்டி டேப்பில் நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நெக்கில் வந்து நம்ம லோடிங் முடிச்சிட்டோம்.
தெரியுதா எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு. இப்போ வந்து சென்டரில் ஒரு உங்களுக்கு கர்வ் ஷேப்பில் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். சரியில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அது மேலே ஆல்ரெடி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கோம். அது மேலே நம்ம வந்து இப்போ திருப்பியும் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறோம். அது வந்து நம்ம ரெட் கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்போ ஜரியெல்லாம் வந்து கலர் கலராக விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து நான் இப்போ ரெட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் இது போடும்போது ஒரு நல்லா எம்போஸ்டாக கிடைக்கும். உங்களுக்கு லுக் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதோ நியூ ஸ்டிச் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஜரியிலே தான் செயின் ஸ்டிச் போட்டு அதுலேயே ஜரியிலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மேலே திருப்பி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். இதே மாதிரியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். ரவுண்ட் சைஸ் பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். அதை சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். ரெண்டு ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3 4லாம் வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. அப்படியே செயின் ஸ்டிச் போடுறேன். தெரியுதா? கொஞ்சம் கர்வ் ஷேப் வர மாதிரி போட்டுட்டு ஒரு சீக்வன்ஸும் 2 சுகர் பீட்ஸும் வச்சு ஒரு ஸ்டிச் போடுறேன். ஸ்டிச் போட்டு கீழே வந்து 2 செயின் ஸ்டிச் போடுறேன். செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி அதே ப்ராசஸ் தான். மேலே போய் 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சீக்வன்ஸும் 2 சுகர் பீட்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 செயின் ஸ்டிச் 2 செயின் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு திருப்பி மேலே வந்து 3 செயின் ஸ்டிச் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு சீக்வன்ஸும் சுகர் பீட்ஸும் நம்ம க்ராஸ் வந்து ஃபஸ்ட்டே கரெக்டாக அந்த க்ராஸ் எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். நீங்கள் முடித்த பிறகு இந்த ஃப்ளவர் கரெக்டாக உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் வரும். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் கிடைக்காத மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டிச் கவுண்ட்டு மாறாமல் லாஸ்ட் வரைக்கும் அதே மெயின்டைன் பண்ணுங்கள். 3 ஸ்டிச் போட்டிங்கன்னா செயின் ஸ்டிச்சை 3 கண்டினியூ பண்ணுங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். தெரியுதா? 2 3 இதே மாதிரி தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக. இதே நீங்கள் வந்து 3 சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா 4 ஸ்டிச் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் க்ராஸாக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து எல்லோ சீக்வன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறேன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ரெட் சீக்வன்ஸ் கூட வச்சு ஒர்க் பண்ணலாம். இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தெரியுதா? நம்ம க்ராஸாக கொண்டுட்டு வந்தனால கரெக்டாக நம்மளுக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே லைட்டாக ஒரு பெண்ட் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீட்டாக வரும். உங்களுக்கு நாட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட ட்ரேசிங் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி டேபில் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே மற்ற ஃப்ளவர்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அரும்பு மாதிரி வந்ததில் அதுக்கு வந்து நான் வந்து இப்போ ஜர்தூசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாதி, அதான் எல்லோ கலர் சாதி எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம பேர்ல் வர மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். ஒரு 3 இருக்கிற மாதிரி மொட்டு மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பேர்ல் பீடும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு லாங் ஸ்டிச் போட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு சுகர் பீடும் பேர்ல் பீடையும் த்ரெட்டில் லோட் பண்ணிவிட்டு நாட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரியே இந்த சைடு அடுத்தது இந்த சைட்லேருந்து த்ரெட்டை எடுத்து ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்தது லீஃப் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீஃப் ஒர்க் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து ரெட் கலர் ஜரி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி இதை வச்சு நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம்ல நடுவில், அதே ஜரி தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நம்ம அந்த லீஃப் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு நல்லா நெருக்கமாக செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்காக லீஃப் வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து எது ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். சாரீ ரெட்டுங்கிறனால கஸ்டமர் வந்து நல்லா வந்து த்ரெட் ஒர்க் தான் நிறையா கேட்டாங்க. அதனால நான் த்ரெட் ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கும். நல்லா நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து நீங்கள் லைட் ஒர்க் பண்ணாலும் நல்லா ஹெவி ஒர்க் பண்ண மாதிரி லுக் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நெருக்கமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டிச் வந்து சின்ன சின்ன ஸ்டிச்சாக போடுங்க. லாங் ஸ்டிச் போடாதீங்க, உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு வீடியோ இதோட ஸ்லீவ் டிசைன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சூப்பராக இருக்கும். அதுவும் த்ரெட் ஒர்க் தான், 3D எஃபெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இதை ட்ரேசிங் பண்ண மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயும் போல் நம்ம ட்ரேசிங் பேப்பருக்கு அடியில் வந்து நம்ம கார்பன் ஷீட் வச்சு தான் ட்ரேஸ் பண்ணோம். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இல்லை கேமராவில். உங்களுக்கு இதுவும் லைட் கலருங்கிறனால அது விசிபிலிட்டி இல்லை. எப்படி ட்ரேசிங் பண்ணுறதுன்னு தெரியலனாலும் அதோட வீடியோ அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் உங்களுக்கு இப்போ ஐகார்டில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நாட் பண்ணிடுங்க. எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக உங்களுக்கு லுக் கிடைக்குதுன்ட்டு. சென்டரில் வந்து நம்ம பேர்ல் பீட் வச்சு ஒரு ஃப்ளவர் வர மாதிரி சிம்பிளாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அங்கே முடி வருங்கிறனால நம்ம ஹேர்லலாம் சிக்கும் சீக்வன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணால், அதனால அங்கே மட்டும் சிம்பிளாக ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு லுக் கிடச்சிருக்குன்னு. நம்ம ரெட் கலரில் லீஃப் போட்டது உங்களுக்கு கிராண்டாக காமிக்குது, உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது டிசைனே. இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.